கடந்த வாரங்கள் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில கர்நாடக இசையின் மும்மூர்த்திகள்ல ஒருவரான ஷியாமா சாஸ்திரியோட வாழ்க்கை சரித்திரத்தை பத்தியும் அவரோட இசையின் மகிமையை பத்தியும் தெரிஞ்சிட்டோம். இந்த வாரத்து நிகழ்ச்சியில அவர் இயற்றியிருக்கும் காம்போசிஷன்ஸ்ல இருக்கிற வெரைட்டியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இத பத்தி பேசுறதுக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க திருமதி ரமா ரவி மற்றும் அவங்களோட டாட்டர் திருமதி நந்திதா ரவி. அந்த நாள்ல இந்த ராஜாக்கள்லாம் இருந்த நாள்ல நிறைய மியூசிஷியன்ஸ், கோர்ட் மியூசிஷியன்ஸ் இருப்பா. அவள்லாம் அப்பப்போ அந்த ஒரு போட்டிகள் நடக்கும். அதில் இந்த பொபிலி கேசவையான்ற அவர் தனக்கு நிகர யாரும் இல்லை அப்படின்னு எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணிட்டு போட்டிக்கு அழைச்சி எல்லாரையும் ஹம்பிள் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அந்த முறையில் தஞ்சாவூருக்கு வந்தார். வந்துட்டு கேட்ட உடனே ராஜாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ யாரும் அந்த இதுக்கு பாடுறதுக்கு பயப்பட்டு ஒருத்தரும் பண்ணலை. அதுக்கப்புறம் ராஜா இவருக்கு சொல்லி அனுப்பிச்ச உடனே ஷியாமா சாஸ்திரி அப்போதான் தேவியை மேலே தியானம் பண்ணி இந்த சிந்தாமணி கீர்த்தனை கொஞ்சம் அதை பாடுங்க உங்களுக்கு. தேவி ப்ரோவ சமயமித்தேயே அதிவேகமே தல்லி தேவி ப்ரோவ சமயமித்தேயே அதிவேகமே தல்லி தேவி ப்ரோவ சமயமித்தேயே அதிவேகமே தல்லி தேவி ப்ரோவ சமயமித்தேயே அதிவேகமே வச்சி நாವೆದಲೂಚಿ ಕರುಣ್ಯ ಜವೇಶ ಕರೆ ಕಾಮಾಕ್ಷಿ ದೇವಿ ಬ್ರೋವ ಸಮಯಮಿತೇಯೇ அதிவேகமே வச்சினாವೆದಲೂಚಿ ಕರುಣ್ಯ ಜವೇಶ ಕರೆ ಕಾಮಾಕ್ಷಿ ದೇವಿ ராகத்திலே இவரோட இன்னோவேஷன் பேர். இந்த ராகமே சிந்தாமணி. ஷியாமா சாஸ்திரிக்கு அந்த கிரெடிட் போகும். இவர் கிரியேட் பண்ண ராகம்னு சொல்லுவார் சிந்தாமணி. இதை வேற உருப்படிகள் கிடையாது. இவர் அந்த தேவி மேல இது பண்ணி உபாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொபிலி கேசையோட போயிட்டு அவர் பாடின பாடு சரி இவ்வளவுதானே நீ பாடினதுன்னு சொல்லிட்டு மேல நிறைய சஞ்சாரங்கள், சங்கதிகள் அடுக்கடுக்கா பாடி கடைசியில அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அவரே ஊரை விட்டு உங்க பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு போனார்னுட்டு கதை பொபிலி கேசவே. அதனால இந்த ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய சன்மானங்கள்லாம் கொடுத்ததாக சரித்திரம் சொல்றது. அந்த காம்போசிஷன் சாகித்யம்லாம்ன்ற அளவில் பார்த்தோம்னாக்க எல்லாம் சிம்பிள் லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப எளிமையாகவும் நளினமான நடையிலையும் தான். அதில் மெயினாக பக்தி பாவம், அந்த சாகித்ய பாவம் கொண்டு வரதெல்லாமே பக்தி அதில் தோஞ்சிருக்கும். அதில் இப்போ முத்துசுவாமி தீட்சத்தெல்லாம் பார்த்தாக்கா அதில் ஒரு மந்திரஸ்வரூபம், தந்திர இது, அந்த சகசிரார சக்கரம், ஆக்ஞா சக்கரம் அதெல்லாம் வச்சு நவாவரண கீர்த்தனை, அந்த மாதிரி விபக்தி கீர்த்தனை அந்த மாதிரிலாம் பண்ணு. இவரது எல்லாம் சிம்பிள் எளிய நடையில் அந்த எல்லாமே தேவிக்கு ஒரு குழந்தை அம்மாவை எப்படி கேட்பா, நீ என் கூட பேச வரமாட்டியா, நான் உன்னை தானே நம்பின்னு இருக்கேன், உன்னை என்ன இப்போ காப்பாற்றுறது உனக்கு அப்பேற்பட்ட கஷ்டமா, அந்த மாதிரி முறையில் தான் இருக்கும். இப்போ ஒரு நின்னை நம்பினான்னு எடுத்தோம்னாக்கா தோடி கீர்த்தனை அவர் ஒரு கீர்த்தனில் பார்த்தோம்னாக்கா கண்ண தள்ளி காதா பிட்டையணி கனிக்கரம் இந்தைன லேதா, நான் நீ என்னோட பொன்னான அம்மா இல்லையா,
எனக்கு வேண்டிய அம்மா நீ வந்து உனக்கு உன்னோட பிள்ளைன்ட்டு கொஞ்சம் கூட கணிக்கரம் இல்லாமல் இல்லையா உனக்கு ఇంతైనా లేదా ఇది మరి వందే నిన్నే నమ్మి నాను ఉన్నదా నా నమ్మిండి இருக்கேன் இதை மாதிரி தான் இன்னும் எடுத்து பார்த்தா மாயமையை நீ பிழிச்சித்தே மாట్లాடராதா என்னோட அம்மா நான் உன்னை கூப்பிடுறேன் நாகரிக்கிருந்தேன் மாట్లాடராதா இவரோடது வந்து திராட்சை ரசம்னுட்டு கம்பேர் பண்ணுவா தியாகராஜோட கீர்த்தனை எல்லாம் திராட்சை ரசம் பார்க்கணுட்டு அப்படியே ருச்சி உடனே உங்களுக்கு வாயில் அப்படியே அப்படியே நளினமா போயிடும் அது இவரது தீட்சிதரது வந்து நாரிகேளன்னு சொல்லுவா உடைச்சாது அது காம்ப்ளெக்ஸ் அது கேட்டாதான் தெரியும்னுட்டு இது வந்து ஒரு மாதிரி பக்தி பாவத்துல தோஞ்சிட்டுனா ராகம் தாளம் சாகித்யம் எல்லாமே ராகத்தை அந்த பாவத்தை பக்தி பாவத்தை கொண்டுற மாதிரி எளிய முறையில் ஆனா பாட்டு பாக்கறச்ச அது எளியதுன்னு சொல்ல முடியாது கேட்கறதுக்கு ஏதோ சிம்பிளா மாதிரி தோணும் அதை பார்த்தாக்கா ரொம்பவே சிம்பிளா இருக்கும் அது பார்த்தா ஆனா சங்கதிகளோ ஒரு பிருகா உருட்டல் அந்த மாதிரி பெரட்டல் எல்லாம் இருக்காது பார்க்கறதுக்கு எளியது போகும் ஆனா கத்துக்கச்சுதான் அது என்ன கஷ்டம்ன்றது புரியும் கத்துக்கச்சு தெரியும் அதான் நான் தியாகராஜ சுவாமி அவரோட கீர்த்தனை எல்லாம் பாடியதாக ஒரு எபிசோட்ல சொல்றேன் இவர் சிஷ்யாலாம் போயிட்டு சியாமா சாஸ்திரி கீர்த்தனை எல்லாம் பாடினாக்கா என்னத்துக்கு இப்படி எல்லாம் நீங்க கொலை பண்றீங்க இது சரியில்லை அதெல்லாம் நல்ல நுணுக்க வளவு சுழுவெல்லாம் தெரிஞ்சுட்டு அவரோட கீர்த்தனைலாம் பாடணும் இப்படி பாடக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதாக அவர் வந்து எல்லாமே தெலுங்குல தான் கம்போஸ் பண்ணிருக்காரு முக்காவாசியும் தெலுங்கு ஒரு 1-2 தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல கம்போஸ் பண்ணியிருக்க ஆனா எல்லாம் நிறைய பாட்டு எல்லாம் முக்காவாசியும் தெலுங்கு தான் அவரோடது மெயினா ராகத்தை பாட்டை பத்தி சொல்லணும்னாக்கா அந்த எளிமையா தான் சொல்றேன் ஒரு இது பாட்டு சொல்லிவிட்டாக்கா இன்னொன்னு சொல்றதுக்கு அதே தான் வரும் உங்களுக்கு நான் சொன்னேன்னா மா நாட்டுக்குறிஞ்சி பாடுப்பேன் இந்த கால பிரமாணம் பார்த்தேன்னாக்கா ஒரு மெஜஸ்டிக் கெயிட்னு சொல்லுவோமே அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு 2 கலையில சவுக்கமான கால பிரமாணத்துல இந்த பாட்டெல்லாம் எதுக்காக அது பாடுறோம்னா அந்த மியூசிக்கை பத்தி சொல்றச்சே அது சொல்றதுக்கு உங்களுக்கு வேண்டியிருக்கு கரெக்ட் ஸோ அவர் வந்து இன்ஃபேக்ட் எனக்கே தெரியும் அந்த பிரானவரா அதே மாதிரி ஹிமாதிரி அதான் ஒண்ணு வந்து தெலுங்குல இன்னொன்னு வந்து சம்ஸ்கிருதத்துல டியூன்லயும் இருக்கும் ஆமா அது வர்ணமிட்டு அதே தான் ஒட்டி இருக்கும் முக்காவாசி ஒண்ணு தெலுங்குல ஒண்ணு பிரானவரா லட்சி புரோவமும் இன்னொன்னு வந்து ஹிமாதிரி சுதே பாஹிமா ஆனா வர்ணம் எட்டு பார்த்தாக்கா அதே மோராலஸ் அதே தான் ஒட்டி இருக்கும் இதுல என்னன்னா ஒரு தாளத்தை பத்தி குறிப்பிட வேண்டியிருக்கு த்விதாள கிருத்திகள்னுட்டு அவரதுல அமைப்புல எப்படின்னாக்கா ஒரே பாட்டை 2 தாளத்துல போட்டு போடுற மாதிரி வகையா ஒண்ணு வந்து ரூபக தாளம் அதே கிருத்திய ஆதி தாளம் திசர் நடை டி.கே. பட்டமாளவா அந்த மாதிரி பெரியவாள்லாம் இந்த மாதிரி பாடி இருக்காது ஆதி தாளம் திசர் நடையில இந்த ரூபக தாளம் பாடுறச்ச ஒரு தட்டு விட்டுட்டு இந்த இதுல இருந்து 2வதுல இருந்து ஆரம்பம் ಬೀರನವರಲಿಚಿ ಪ್ರಭುನಿನ್ನು ನೇರನಮಿತಿ ಬೀರನವರಲಿಚಿ ಪ್ರಭು இதே வந்து ஆதி தாளத்துல திசன் நடையில ಬೀರನವರಲಿಚಿ ಪ್ರಭುನಿನ್ನು ನೇರನಮಿತಿ ಬೀರನವರಲಿಚಿ ಪ್ರಭುನಿನ್ನು ನೇರನಮಿತಿ ಬೀರನವರ இந்த இதுல அந்த த்விதாள கிருதி ஒண்ணு நம்ம ரூபகமா பாடுறோம் இன்னொன்னு அதையே ஆதித்தாளம் திசர நடையில அமைச்சு பாட முடியும் இதே வர்ணமெட்டுல ஹிமாதிரி சுதே சம்ஸ்கிருதத்துல இது தெலுங்குல ஆச்சு ஹிமாதிரி சுதே பாஹிமா பரதேவர தேவதே ஹிமாதிரி சுதே பாஹிமா
परदेवर देवते हिमाद्रि सुते पाहि मां बिरानवरलिचि ब्रोवुमु हिमाद्रि सुते पाहि मां. இந்த வர்ணம் எட்டு ஒரே மாதிரி இருக்கும். ஷியாமா சாஸ்திரி இயற்றிய ஒரு அழகான கிருதியை கலைமாமணி டாக்டர் சுந்தரம் அவரோட டிசைபிள்ஸும் இப்ப பாட போறாங்க, பாருங்க. நன்னு ப்ரோ லலிதா நன்னு ப்ரோ லலிதா Shama Krishna
ಸಮಯಮಿದೇನನ್ನು ಬ್ರೋವು ಲಲಿತ ವೇಗ ಚಾಲ ನಿನ್ನು ನರ ನವಮಿ